கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். கர்த்தருக்கு வெளியில சந்தோஷமா இருக்கக்கூடாது. சந்தோஷம் அது பரலோகம் சந்தோஷம் படாது. இப்போ இயேசுவோட ஃபர்ஸ்ட் பிரீச்சர் மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஓகேவா? நீ மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்துக்கு வரணும். பரலோகம் வரணும் என்ன செய்யணும்? தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசு பின்னாடி வரணும். ஓகேவா? உன்னோட விருப்பங்கள் ஆசைகள்லாம் தூக்கி குப்பை தொட்டியில் போட்டு பிசாசு சொல்லுவான், டேய் அவ்வளோ பெரிய போஸ்டிங்கை விட்டு இயேசு பின்னாடி போறியாடா அப்படின்மா, போடா அப்படின்னு குப்பை தொட்டில் போட்டு தன்னைத்தான் வெறுத்து இயேசு பின்னாடி போனோம். ஓகேவா? ரெண்டாவது வசனத்தில் தெளிவாக போட்டிருக்கோம், என்னுடைய பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள். அந்த சந்தோஷத்தை விட எனக்கு என்ன சந்தோஷம்னு போட்டிருக்கு பைபிளில். நீ சத்தியத்திலே நடக்கிறது தான் இயேசுவுக்கு சந்தோஷம். நீ பெரிய கார் வாங்கிட்டேன்னா இயேசுவுக்கு சந்தோஷம் கிடையாதுப்பா. நான் பெரிய வீடு கட்டிட்டேன், ஐயா டிப்பன்லாம் கட் பண்ணேன் ஊழியக்காரன், என் பிள்ளைகள் அந்த போஸ்டிங். நீ ராஜாவாகவே இருந்தாலும் இந்த இந்தியாவுக்கு, நீ தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராகவே இருந்தாலும் பரலோகம் அதில் சந்தோஷப்படாது. நீ மனம் திரும்பி பரலோக வசம் நல்லா பாருங்களேன். ஏசப்பாவோட வாழ்க்கையில் சந்தோஷம், அவர் ஆவியில் களி கூர்ந்தார் அப்படின்ற ஒரு வசனம் வரும். அவர் எந்த இடத்துலையும் சந்தோஷப்பட்டார்ன்ற ஏதாச்சும் ஒரு இடத்துல அநேக வியாதியஸ்களை சுகமாக்கினார், செத்தவன்லாம் உயிரோடு எழுப்பினார். அவர்கிட்ட இயேசுகிட்ட வந்துட்டியா, ஏசப்பா என் பாவத்திலிருந்து விடுதலை, நான் வியாதியிலேருந்து சுகம் தானே தந்துருவார், அவ்வளோதான். ஏசப்பா சந்தோஷமா இருந்தாரா? ஏசப்பா சந்தோஷமா இருந்தாரா வியாதிகளை சுகம் உண்டாக்கிட்டு? கிடையாது. அந்த ஒரு வியாதி அற்புதம் உண்டாக்குன, சுகம் உண்டாக்குன, அவர் ப்ரீச் பண்ண எல்லா இடத்துலையும் ஜனங்கள் மனம் திரும்பாததை கண்டு சபித்தார். வசனத்தில் இருக்கு. என்னைக்கு தெரியுமா சந்தோஷப்பட்டார்? தன் சீஷர்களை ஏசப்பா அனுப்புறாரு. அவன் திருப்பி வரான், ஆண்டவரே அற்புதம் அட்டையாளம், எம்மோ வியாதிகள் சுகம். நீ இதுக்கு சந்தோஷப்படாத, ஜீவ புஸ்தகத்தில் உன் பெயர் எழுதி இருக்குன்னு சந்தோஷப்படுன்னு சொன்னார் ஏசப்பா. மாம்சத்தின்படி சாவு, மனம் திரும்பு, அப்பந்தான் பரலோகம் சந்தோஷப்படும். நீ சத்தியத்தின்படி நடக்கிற அப்படின்ற சந்தோஷத்தை விட வேற சந்தோஷம் கிடையாதான் பரலோகத்துக்கு. நீ சத்தியத்தின்படி வாழ்றன்ற சந்தோஷத்தை விட வேற கிடையாது. உன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது தான் சந்தோஷம். ஏசப்பா அப்பதான் சந்தோஷமானாரு. மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் தான் சந்தோஷம் உண்டாகும். அந்த சந்தோஷம் தான் கர்த்தருக்குள் சந்தோஷம். புரியுதா? மனம் திரும்புங்க.